இதை வந்து ஒரு அரசியலாக்காதீங்க. சொல்றது வந்து இது வந்து அரசியலாக்காதீங்க. ரெண்டாவது வந்து நான் யாருக்கும் வந்து விஜய்க்கு நல்லதான் நினைப்பேன். அவருடைய நண்பர் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. இதை வந்து நீங்க பாத்தீங்களா, அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு. நண்பருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து தலை வந்து நிக்கிறாரு. தளபதிக்கு ஒரு பிரச்சனை தலை வந்து நிக்கிறாரு பாருங்கன்னு அது மாதிரி சொல்றாங்க. ஆனா அது சொல்லப்பட்டது வந்து அப்படி ஒரிஜினலாகவே வந்து அஜித் வந்து மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னா அவர் ஒரு ட்வீட் போட்டா போதும். இல்ல அவரோட ஆடியோ நோட் வந்து ஒரு ஏதாவது அவர் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணா போதும். இல்ல அவரே போட்டா போதும். இல்லாட்டி அவர் கொடுக்கலன்னா ஒரு மேனேஜர் இருக்காரு. அவர் அப்டேட்டுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அவருடைய ஒரு போஸ்ட் வந்தா பாக்குறதுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து காத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு ஆடியோ ஒன்று பேசி போறாருன்னா ரங்கராஜ் பாண்டியன் மூலியமா கொடுத்து ஏன் போறாரு? ஆதரவு நான் சொல்லியிருப்பாரு. பாத்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போற பக்தர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, என் தலைவனுக்கு பார்க்க வரதுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்படிலாம் பேசுறாரு. தெரிஞ்சுதான் பேசுறாங்க. தெரிஞ்சுதான் பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா, இல்ல விஜய் மொத்தமா முடிச்சது நிப்பாட்டுறதுக்கு பேசுறாங்களான்னு தெரியும். விஜய்க்கு எதிராக இந்த விஷயம் திரும்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரங்கராஜ் பாண்டே இந்த விஷயத்தை வெளியிடுறாங்க. திட்டமிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க கொடுங்க எனக்கு அப்ப நீங்க ஒரு கேட்டு வாங்கினாரா அப்படிங்கிறது. அப்படி கேட்கும்போது கண்டிப்பா அஜித் அவர்கள் விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை வந்து சொல்ல மாட்டார் இல்லையா? யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல சொன்ன கருத்துனே விஜய்க்கு வந்து எதிரானது இல்ல. அப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான சம்பவத்தை தவிர்த்தரணும்ன்றாரு. விஜய்க்கு எதிர்ப்போ ஆதரவெல்லாம் இல்ல. நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு. ஏதாவது ஊடகத்துக்கு கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்து கூப்பிட்டே வேணாம், நீங்களே ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பிச்சு அந்த சோசியல் மீடியா மூலம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருங்க அந்த வீடியோ. அப்போ ஏன் இவர் திட்டமிட்டு தவிர்க்கிறாரு? தமிழில் பேசுறது தவிர்க்கிறது, தமிழ்நாட்டு ஊடகங்களை தவிர்க்கிறது, வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வெளிநாட்டில் கார் ரேஸ் போறீங்க அப்படின்னா தமிழ் படத்துக்கும் நினைக்கிறீங்க. இங்கே தானே உங்களுக்கு பணம் காசு கொடுத்து படம் பார்க்கலாம் ரசிகன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நடிகர் அஜித் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, கரூர் விஷயத்தை ஒட்டி விஜய் அவர்களுக்கு மறைமுகமா ஒரு கண்டனம் தெரிவித்ததா எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2 விதமாக பேசியிருந்தாரு. ஒன்று வந்து எல்லோரும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னது வந்து விஜய்க்கு ஆதரவாகவும், இன்னொரு பக்கம் கூட்டத்தை காட்டி வந்து கெத்து காட்டாதீங்க அப்படின்னு சொன்னது விஜய்க்கு எதிராகவும் 2 பேருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. இந்த சூழலில் ரங்கராஜ் பாண்டே அவருடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. அஜித் அவர்கள்ட்ட அவர் பேசினாரா இல்லைனா வந்து ஃபோனில் பேசினாரா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து செய்தி குறிப்புன்னு போட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஜயோட நல்லது தான் நான் எப்பயுமே நினைப்பேன், ஆனால் வந்து இதை திருத்தி நிறைய பேர் வெளியிடுறாங்க, இது உடனே நிறுத்தணும் அப்படின்னு அவர் சொன்னதா வந்து அவர் அந்த ஆடியோவில் போட்டிருக்காரு. என்ன நடந்தது உண்மை? இல்லை, முதல்ல அஜித் வந்து இந்த கார் சீரியஸ் போயிட்டு இருக்கிறாரு. அந்த சீசன் முடியுது. அந்த சீசன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டி கொடுக்குறப்ப என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து பல கேள்விகள் கேட்குறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு வரப்போ கரூர் ஸ்டாம்பேட்டை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு, நீங்கள், நான், இந்த சமூகம், ஊடகம் எல்லாம் தான் பொறுப்பு அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, கூட்டம் சேருவது வந்து நமக்கு வந்து பெருமை கிடையாது அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த FTFSங்கிறத கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத ஜென்ரலாக சொல்கிறார். ஜென்ரலாக சொல்கிறாருன்னா ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கு. கரூரில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடிகராக இருந்தவர் பார்ப்பதற்காக போய் 41 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னா அதை ஒட்டி ஒரு செய்தியை சொல்கிறார். நம்ம அப்போ அதை கனெக்ட் பண்ணி தானே பார்க்கணும். இப்போ நீங்கள் அது வந்து தனியாக அந்த செய்தி கிடையாது, அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் இதெல்லாம். அப்போ நீங்கள் இதை அப்படி தான் பொருத்தி பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்குறப்ப இந்த சம்பவத்தை அஜித்தினுடைய பார்வை வந்து இது எல்லோரும் பொறுப்புங்கிற பார்வை, கூட்டம் சேர்க்கறத நம்ம பெருமையாக நினைக்கக்கூடாது, இது சினிமா கூட்டம் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த கேள்விக்கு இதெல்லாம் அவர் சொல்கிற பதில். அது வந்து ஒரு பெரிய விவாதமாக போச்சு. அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி ஒரு பெரிய விவாதமாக போச்சு. அது எல்லாரும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த கூட்டத்தை அப்படி தான் பார்க்குறாரு. இந்த பக்கம் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா தாவேகா தரப்பில் இன்று வரை இப்பொழுது நம்ம பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அதுக்கு நாங்கள் பொறுப்பே கிடையாது, யாருமே பொறுப்பு கிடையாது, முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய குறைபாடு, திமுகவினுடைய சதி அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுக்குழு முதற்கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் அப்படி சொல்லல, மாற்றி பேசுறாங்க. இல்லை, கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்குறப்ப விபத்துன்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு அங்கே போகிறப்ப வந்து விசாரணை நடத்துங்கன்னு கேட்குறாரு. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சதி தான், எங்கள் மேலே தவறே கிடையாது, தாமதமாக வந்து தவறு கிடையாது, காக்க வச்சது தவறு கிடையாது, கூட்டம் போலீஸ் தடுத்தும் கூட்டத்துக்குள்ளே போனது தவறு கிடையாது, போலீஸ் சொன்ன இடத்துல நீங்கள் பேசாமல் போனது தவறு கிடையாது, இதுவுமே தவறு கிடையாது, முழுக்க முழுக்க திமுக தவறு அப்படிங்கிறத அவங்க தரப்பு ஸ்டாண்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அஜித் பேசினதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு பெரிய விமர்சனம் போச்சு. அஜித் பாருங்க எப்படி ஒரு பக்குவப்பட்டு பேசுகிறாரு, எல்லாரும் பொறுப்புங்கிறாரு, இதுதான் ஒரிஜினலான விஷயம். நேற்று கூட சந்திரலேகா IAS, முன்னாள் ரிட்டையர்ட் IAS சந்திரலேகா IAS வந்து இதுக்கு விஜய் தான் பொறுப்புங்கிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் அதுக்கு இது எடுத்துக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பெரும்பாலானவர்கள் வேலை என்னன்னா
கருத்துக்களும் இதுதான். அப்ப அதை ஒட்டி தான் அவர் பேசுறாரு. அது உடனே விவாதமா மாறிச்சு. இந்த இடத்துல வந்து திமுக ஆதரவாளர் மட்டும்தான் வந்து விஜய்க்கு எதிராக பேசல. பொதுவான மக்களோட பொதுவான வந்து விஜய் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது பொதுவான மக்கள் வந்து விஜயும் இதுக்கு ஒரு காரணம், பொறுப்பேற்கணும் காரணம். அவங்க திரும்ப என்ன சொல்றாங்க, நீங்க போலீஸ் நேற்று கூட நம்ம பொதுக்குழுல ஆதவர்ஜி நான் சொல்லியிருப்பாரு, பாத்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போற பக்தர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, என் தலைவனுக்கு பார்க்க வரதுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிலாம் பேசுறாரு. தெரிஞ்சுதான் பேசுறாங்க, தெரிஞ்சதை பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா இல்ல விஜய் மொத்தமா முடிச்சது நிப்பாட்டுறதுக்கு பேசுறாங்களான்னு தெரியல. அப்ப அதெல்லாம் பேசுறப்ப பாதுகாப்பு வேற, ஒழுங்குபடுத்துறது வேற. முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும், ஒரு தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவதின் வேலை வந்து கட்சிக்கு தான் பொறுப்பு, கட்சி நிர்வாகிகளுக்கு தான் பொறுப்பு. அரசாங்கத்துக்கு போலீஸுக்கு போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உடனே போய் பாதுகாப்பு கொடுக்கும். அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. எல்லா கட்சியிலும் தொண்டரணின்னு ஒன்று இருக்கும், தொண்டரணி தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க. உதாரணத்துக்கு அந்த கூட்டத்திலேயே யாராவது ஒருத்தர் மரத்து மேலே ஏறி நிற்கிறாரு, போலீஸ் இறங்குன்னா 10 பேரோட இருக்கப்ப போலீஸ் பிச்சை கேட்பானா, அப்போ லத்தி சார்ஜ் பண்றாங்க, தள்ளுமுள்ளி ஏற்பட்டுச்சுன்னா அது வேற மாதிரி போகும். அப்போ அதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியிலும் தொண்டரணின்னு வச்சு அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த நிர்வாகியா இருப்பாங்க. அவங்க அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கும். இப்போ கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறது யாரு, ஒழுங்குபடுத்துறது யாருன்னு உங்களுக்கு பேசிக் தெரியல. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் இருக்கப்ப தான் அஜித் பேசின ஆடியோ வந்து ஒரு அஜித் வந்து ஒரு நடுநிலையா பேசியிருக்காரு, நேர்மையா பேசியிருக்காரு, இதுக்கு நீங்களும் பொறுப்பேற்க வேணுங்கிறது பேசியிருக்காரு. அதான் உண்மையும் கூட. அந்த மாதிரியான விவாதம் போயிட்டு இருக்கப்ப நேத்து பிரபல ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து திடீர்னு வந்து விஜய் அஜித் வந்து என்கிட்ட ஒரு நோட்டு பேசினாரு அப்படின்னு ஒரு ஆடியோ நோட் ஒன்று காட்டுறாரு. அது ஃபுல்லா ஆங்கிலத்திலே இருக்கு. கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறவங்களுடைய டிரைவர்ஸை ரேஸ் வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக அதில் ப்ரோமோட் பண்றா, அதுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே வந்து கடைசியில் என்ன பண்றாருன்னா, இதை வந்து ஒரு அரசியல் ஆக்காதீங்க சொல்றது வந்து, இது வந்து அரசியல் ஆக்காதீங்க. ரெண்டாவது வந்து நான் யாருக்கும் வந்து விஜய்க்கு நல்லதான் நினைப்பேன், அவருடைய நண்பர், தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. இதை வந்து நீங்க பாத்தீங்களா, அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டாரு, நண்பருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து தலை வந்து நிக்கிறாரு, தளபதிக்கு ஒரு பிரச்சனை தலை வந்து நிக்கிறாரு பாருங்கன்னு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுல சொல்லப்பட்டது வந்து இதை ரசிகர்களே ஒரு படி மேல போய் எங்களுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் தான் ஆகாது, எங்களுக்கு எப்பவுமே அஜித்தை பிடிக்குங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இப்ப அதுல சொன்ன விஷயம் என்னன்னா, இதை அரசியலாக்காதீங்க. நான் ஜென்ரலா தான் சொன்னேன், இது அரசியல்படுத்தாதீங்க, அரசியலாக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாதீங்கன்றாரு. ஆனா இதுல என்ன பெரிய சந்தேகம்னா, அப்படி ஒரிஜினலாகவே வந்து அஜித் வந்து மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னா அவர் ஒரு ட்வீட் போட்டா போதும், இல்ல அவரோட ஆடியோ நோட் வந்து ஒரு ஏதாவது சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணா போதும், இல்ல அவரே போட்டா போதும், இல்லாட்டி அவர் கொடுக்கலன்னா ஒரு மேனேஜர் இருக்காரு, அவர் அப்டேட்டுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அவருடைய ஒரு போஸ்ட் வந்தா பாக்குறதுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து காத்து கிடக்குறாங்க. அப்ப ஒரு ஆடியோ ஒன்று பேசி போறாருன்னா ரங்கராஜ் பாண்டே மூலியமா கொடுத்து ஏன் போறாரு? அவருக்குன்னு ஒரு பிஆர்ஓ இருக்கிறாரு, அவருக்குன்னு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவர் மூலியமா கொடுத்து பேசுறாரு அப்படிங்கிறதா. ரங்கராஜ் பாண்டேயோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ரங்கராஜ் பாண்டே யாரு, அவர் என்ன அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காரு, திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்து அவங்க ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வலதுசாரி ஆதரவாளர்கள் பூராமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுக்க வந்து விஜய்க்கு 20% இருக்கு, 22% இருக்கு, விஜய் வந்து பெரிய அளவில் வருவாரு அப்படின்றது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப இது விஜயை வந்து பலப்படுத்தினா திமுக பலகீனமாயிரும் அவங்களுடைய கணக்கு. அந்த கணக்கு பேசிதான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோவில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒண்ணு, விஜய் அஜித் பேசக்கூடியவராக இருந்தால் நேரடியாக அவர் பிஆர்ஓ மூலியமா ஒரு பிரஸ் ரிலீஸே கொடுத்துருக்கலாம். இப்ப இவர் மூலியமா கொடுத்துருக்காரு அப்படின்னா அவரும் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு. ரங்கராஜ் பாண்டே கிட்ட கொடுத்தது வந்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு. ஏன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து அவர் நடிச்ச நேர்கொண்ட பார்வை படத்தை நடிச்சாரு, அதுல இருந்து அவரோட ஒரு நெருக்கமான ஒரு உறவுல இருக்காரு, நட்புல இருக்காரு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடிக்கடி போன்ல அவரே பேசுறாரு இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் அவரை சுத்தி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, அவரை சுத்தி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவை கிளியர் பண்ற வேலையை அவர் தான் பண்ணணும். விஜய்க்கு எதிராக இந்த விஷயம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரங்கராஜ் பாண்டே இந்த விஷயத்தை வெளியிடுறாரு. திட்டமிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க கொடுங்க எனக்கு அப்படின்னு இவர் கேட்டு வாங்கினாரா அப்படிங்கிறது. அப்படி கேட்கும் போது கண்டிப்பா அஜித் அவர்கள் விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை வந்து சொல்ல மாட்டார் இல்லையா? யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல சொன்ன கருத்துமே விஜய்க்கு வந்து எதிரான சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான சம்பவத்தை தவிர்த்தரணும்ன்றாரு. விஜய்க்கு எதிர்ப்போ ஆதரவெல்லாம் இல்ல, ஜென்ரலா ஒரு காமன் மேனா அவர் சொல்றாரு, கூட்டம் சேர்க்கறது பெருமையா நினைக்காதீங்க, அதே நேரத்துல வந்து இதை வந்து எஃப்டிஎஃப்எஸ் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாரோட இந்த சம்பவத்திற்கு எல்லாரும் பொறுப்புங்கிறாரு. இது காமனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய விஷயம். தாவேக்கா மட்டும்தான் இது நாங்க பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா அஜித் என்ன சொல்றாரு, இது எல்லாரும் பொறுப்புங்கிறாரு. அப்ப அதை வந்து மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நியூட்ரலான ஒரு காமன் மேனா இருக்கிறாரு, காமன் மேன் ஆங்கில இருந்து அஜித் பேசுறாருங்கிறது. இப்ப இதை வந்து இப்ப ரங்கராஜ் பாண்டே மூலியமா கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கழிப்பு. ஏன் இவர் வந்து அவருக்கு பிஆர்ஓ இருக்கிறாரு, அவருக்கு மேனேஜர் இருக்கிறாரு, அவர் சோசியல் மீடியா இருக்காரு, அதை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ரெண்டாவது முழுவதுமா ஆங்கிலம் தான் பேசுறாரு. நீங்க நடிக்கிறது தமிழ் படம் தானே, தமிழ் படத்துல தான் நடிக்கிறீங்க, தமிழ்நாடு தான் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுது, தமிழ்நாடு தான் உங்களை 20 வருஷமா உச்சத்துல வச்சிருக்கு, தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம், தமிழ்ல பேசிட்டு போங்களேன்ற. டப்பிங் தமிழ்ல பேசுறீங்க,
நேரடியாக ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட வந்து ஆங்கிலத்தில் பேசுனது ஓகே. ஆனா இங்க ரங்கராஜ் பாண்டே பேசும்போது கூட தமிழ்ல பேசிக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு, பேசும்போதுதான் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு. ஏதாவது ஊடகத்துக்கு கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்தலாட்டி கூப்பிட்டே வேணாம், நீங்களே ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ அமிச்சா அது சோசியல் மீடியா மூலம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருமே அந்த வீடியோ. அப்ப ஏன் இவர் திட்டமிட்டு தவிர்க்கிறாரு? தமிழ்ல பேசுறது தவிர்க்கிறது, தமிழ்நாட்டு ஊடகங்களை தவிர்க்கிறது. வெளிநாட்டுக்கு போய் நீங்க வெளிநாட்டுல கார் ரேஸ் போறீங்க அப்படின்னா தமிழ் படத்துல தான் நடிக்கிறீங்க. இங்க தானே உங்களுக்கு பணம் காசு கொடுத்து படம் பார்க்கலாம் ரசிகன். இப்ப இங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த மக்களுக்கு மெசேஜ் அவனுடைய மொழியில தானே சொல்லணும். ஹாலிவுட் படத்துல நடிக்கலையே. இப்ப இது திரும்ப திரும்ப ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்லை. சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா இருந்தா கிளியர் கட்டா அவரே அறிக்கை கொடுத்துட்டு போயிடலாம். நான் சொன்னது தப்பா புரியப்பட்டிருக்கு, நான் யாருக்கும் ஆதரவு எதிர்ப்பு கிடையாது, நான் வந்து அஜித்துக்கு விஜய்க்கு வந்து நான் வந்து என்னைக்குமே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிருக்கலாமே. இவர் கொடுத்து இந்த ஆடியோ வந்த ஒரு மூலியம் பாக்குறப்ப தான் சந்தேகம் வருது. ரங்கராஜ் பாண்டே என்ன ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர், எந்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளர், அவர் யார் சார்பில் எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். அவர் மூலியமா ஒரு மெசேஜை பாஸ் பண்றாரு அப்படிங்கும் போது மேலும் குழப்பம் தான் வரும். அது அஜித்துக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. ரங்கராஜ் பாண்டே யாருங்கிறது முதல்ல அஜித் தெரியுமா தெரியல. ஒரு காமனான ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு சார்பு ஜேர்னலிஸ்ட் தான். அவர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரே பல இடங்கள்ல உறுதிப்படுத்துறாரு. அவர் மூலியமா ஒரு செய்தியை கொடுக்குறப்ப அது வேற மாதிரி தானே போகுங்கிற அந்த பேசிக் கூட வச்சு தெரியாதா? இந்த செய்தி குறிப்புன்னு சொல்றாரு, இது வந்து ரங்கராஜ் பாண்டேவே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நீங்க விளக்கம் கொடுங்கன்னு சொன்னாரா, போன்ல பேசினாரா, இல்லைன்னா அவர் எப்படி செய்தி குறிப்பு அனுப்புனாரு அப்படிங்கிற எந்த தகவலுமே அதுல இல்ல. எந்த தகவலும் போன்ல பேசுற மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் போடுறாரு. யூடியூப்ல பேசும்போது இவரே ஏன் பேசல, இது வந்து மடைமாற்ற வேலையா என்ன, கிளியரா ஒரு இதே இல்லையே. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க, ஷேர் பண்றாங்க. அதான் மேலும் ஒரு பிரச்சனையை தான் கிளப்பியிருக்காரு. அதாவது அஜித் பேசினது விஜய்க்கு எதிராக பரப்பப்படுகிறது, அதை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அஜித் நினைச்சிருந்தாருன்னா நேரடியாக அவரே பேசியிருக்கலாம், அவரே கொடுத்துருக்கலாம். காமன் அவருடைய மேனேஜர்ஸ் மூலியமா பிஆர்ஓ மூலியமா கொடுத்துருக்கலாம். ரங்கராஜ் பாண்டே வழியே வர்றதுதான் இப்போ ஒரு பெரிய சந்தேகத்தை சர்ச்சையும் மேலும் தொடர்தான் செய்யுது. அதை ஏன் பண்ணாருங்கிறது தான் தெரியல. ரங்கராஜ் பாண்டே இது அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாரு, அதுதான் கடைசியில் நடந்தது இல்லையா? அவர் ஒரு சித்தாந்தத்தோடு அரசியல் பண்றாரு, சித்தாந்தத்தோட ஒரு பொலிட்டிஷியன் இருக்காரு. அவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாரு, நான் அந்த மாதிரியான சித்தாந்தத்தில் உள்ள நபர் தான், அதை நோக்கி தான் என்னுடைய அரசியல் இது ஜேர்னலிசம் இருக்கு அப்படிங்கிறத அவர் ஓப்பனா சொல்றாரு. ஒருவேளை அந்த செய்தி குரூப்ல உண்மையிலேயே வந்து விஜய் செய்த தவறுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வெளியிட்டிருப்பாரான்னு கூட தெரியாது இல்லையா? இல்ல, விஜய்க்கு அஜித் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு, அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னு ஒரு மெனக்கெடுத்து இந்த செய்தியை உருவாக்குன மாதிரி தான் தெரியுது. அதுக்கு பலிகடை ஆயிட்டாரா அஜித்துங்கிறதான் நமக்கு தேவையா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அஜித் அவர்கள் வந்து பேசின வீடியோ போட்டு அஜித் திட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், இதுக்கு இந்த விஜய் மேல் விழுந்த ஒரு கருங்கரையை அஜித் மேலும் மேலும் அதை வந்து இது பண்ணிட்டாரு, அஜித்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு போன செய்தியை துடைப்பதற்காக, அந்த களங்கத்தை நீக்குவதற்காக ஒரு வேலையை ஒரு அஜெண்டா பேஸ்ல இவர் பண்ணியிருக்காரா ரங்கராஜ் பாண்டேங்கிறது தெரியல. ஆனா அதுக்கு எப்படி அஜித் பலியானாருங்கிறதும் தெரியல. அஜித் பலியாரையும் தாண்டி அஜித் ரசிகர்கள் இப்ப அவங்க ஒரு குழப்ப நிலையில இருப்பாங்க இல்லையா? நீங்க கிளியர் பண்ற ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. இது உண்மையா பொய்யா, ஏன் ரங்கராஜ் பாண்டே மூலியமா கொடுத்தாரு, தமிழ்நாட்டுல எத்தனையோ பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, நீங்களே கொடுத்துட்டு போங்களேன்ற இது வந்து மேலும் விவாதமா இருக்கு. நீ அடுத்த அப்டேட் அவர் எது கொடுக்க போறாருங்கிறது தெரியல. தொடர்பாக பல விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.